சரியா? இவரை பத்தின அன்றாட வாழ்க்கையில இவரை பத்தி பாக்குறோம், இவரை படம் பாக்குறோம், இல்ல இவரை பாட்டை கேட்டுக்குவோம், இல்ல வந்து ஏதோ ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ வந்து ஒவ்வொரு நாளும் இவர் இருப்பார். இப்ப இன்னைக்கு உட்காந்து ஸ்பேஸ்ல பேசுறோம். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இவருக்காக தான், இன்னைக்கு ஃபுல்லா நான் இவரை வச்சு தானே இவருக்காக தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு அப்படித்தான். இந்த மாதிரி வந்து 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ 5 மணி நேரமா இந்த மாதிரி வந்து லாஸ்ட் 10 வருஷம் இப்படிதான் போகுது. எல்லாருக்குமே அப்படிதான் நினைக்கிறேன். இவர் இல்லாம வந்து அந்த 3 மணி நேரம் வந்து என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம் அப்படின்லாம் வந்து யோசிக்க தோணுது. பிளஸ் இனிமேல் படமும் வராதுங்கிறது நமக்கு அது வந்து இந்த வருஷத்துல வந்து அந்த ஒரு நாள், அதுவும் அந்த முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அதை பார்க்கணும், இவரை பார்க்கணும் அப்படிங்கிற இனிமேல் அது இனிமேல் இருக்காது. நமக்கு வந்து ஒரு தியேட்டர் போயிட்டு ஒரு அவ்வளவு எக்ஸைட் ஆகுமா படம் நான் பார்ப்போம், கண்டிப்பா பார்க்க போறோம். பட் வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு காத்திருப்பு இருக்கும் தெரியுமா? அடா படம் வரப்போகுது, இன்னும் இத்தனை நாள் தான் இருக்கு. அப்புறம் அந்த படத்துக்கு முன்னாள் நாள் நைட்டு வந்து ஐயோ படம் நல்லா வந்துடணும், கண்டிப்பா பயங்கரமா ஓடிடணும். அப்படி இருக்கும் அண்ணே. அதே மாதிரி வந்து இப்போ இந்த அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணார்ல, அப்போ வந்து என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ படம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டாருல, அப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, டேய் அரசியலுக்கு வரப்போற டெய்லி பார்க்கலாம்டா, படம்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான்டா பார்க்க முடியும், அரசியல்னா டெய்லி பார்க்கலாம்டா. அவரை எதுலையாவது வந்துட்டே இருப்பாரு, பேசிட்டே இருப்பாரு, எங்கேயாவது மக்களை பார்க்க போவாரு, இந்த மாதிரி நிறைய ஊருக்கெல்லாம் வருவாரு, நேர்லயே பார்க்க போறோம், அப்புறம் என்னடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு அப்போ மைண்ட் செட்டு. படம்லாம் அவன் நடிச்சது போதும், அடுத்த இது அரசியலுக்கு வந்துருங்க, ஃபுல்லா டெய்லி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து நான் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த அப்டேட்டுலாம் வர வர இந்த நாள் நெருங்க அந்த இதுதான் லாஸ்ட் தடவை வந்து ஸ்கிரீன்ல பார்க்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷமா வந்து அவர் வந்து அந்த ஸ்கிரீன்ல இப்ப தளபதி விஜய்ங்கிற கடவுளுக்கு நடக்கிற வருஷத்துல ஒரு வாட்டி நடக்கிற திருவிழா தானே அது நமக்கு. அந்த மாதிரி தானே நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்றோம். அந்த திருவிழா இருக்காது, அந்த மாதிரிலாம் அது வந்து மிஸ் பண்ணுவோமே. அது அடுத்த வருஷம்லாம் வந்து என்ன செய்யறது, பொங்கல் முடிஞ்சிடும், அடுத்து எலெக்ஷன் வந்துடும், ஓகே அதெல்லாம் முடிஞ்சிது, அதுக்கப்புறம் என்ன செய்யறது, அதுக்கப்புறம் அது பல மாதிரி யோசனைகள் வருதுன்னு. ஏன்னா வந்து உண்மைதான். இப்ப அடுத்த பர்த்டே அப்பயே இந்த மாதிரி உட்காந்து நம்ம என்ன வரப்போகுது அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருக்காது. கஷ்டம் தான். நம்ம இத்தனை வருஷம் என்ஜாய் பண்ண ஒருத்தர் வந்து சடனா விட்டுட்டு போறாரு. வளர்ந்த மாதிரி பேரல ஆப்போசிட்ல ஒருத்தன் வளர்ந்துருப்பான், அவன் படம் வரும், இன்னொருத்தன் படம் வரும், ஒரு அவங்க படத்துக்கு போவாங்க பண்ணுவாங்க, நமக்கு அது சுத்தமா அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது. ரெண்டாவது அவங்க படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு அந்த ஒரு வைப்பு வந்து அவன் என்ஜாய் பண்ணுவான், இல்லை அதெல்லாம் வந்து நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் துரத்துமோ நம்மளை அப்படின்னு தோணுது. பார்ப்போம், ஒரு வருஷமோ 2 வருஷம் ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பழகிரும் அப்படின்னு ஒரு இது. பழகிரும். அப்புறம் நமக்கு இந்த ரீரிலீஸ் அப்படிங்கிறது அது கொஞ்சம் அது நமக்கு அடாப்ட் ஆயிருவோம். கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த ரீரிலீஸ்க்கு மறுபடியும் எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிப்போம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, எல்லாம் மாறும். இவன் எதையாவது பேசிட்டு கிடப்பான், இதெல்லாம் கண்டுக்காத எக்ஸ்பீரி, எதையாவது பேசிட்டு தொலைட்டு. அப்படியாவது பேசட்டும் ப்ரோ, அதான் பாசிட்டிவா இருக்கு. படம் வந்துச்சுன்னா நாங்க மட்டும் என்ன கொண்டாடாம இருக்க போறோம், அதோட வேற என்ன சந்தோஷம் இருக்குது ப்ரோ? லியோ 2 எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாருன்னா ட்விட்டர் எல்லாம் தீ கொடுத்துருவானுங்க ப்ரோ. எல்லாம் சோசியல் மீடியா பத்தி எரியும். இப்ப வேணாம் பிரதர், இப்ப அரசியல் அவ்வளவுதான். நல்ல எனக்கு என்னன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள், என்னுடைய இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுடைய விருப்பம் தேவைகள், அது பல நேரங்கள்ல பல இடங்கள்ல அவர் லிசன் பண்ணியிருக்காரு, கேட்டிருக்காரு. முன்னாடி அந்த காலத்துல கடிதங்கள் மூலமா ஃபேன்ஸை வந்து சந்திக்கிறது, ஃபேன்ஸ் மூலமா பல வகையில வந்துட்டு அவர் வந்து இது பண்ணுவாரு, ரசிகர்களுடைய கருத்து எடுப்பாரு. ஸோ எந்தெந்த மாதிரி படங்கள் பண்ணா வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கும், இந்த காலகட்டங்கள்ல என்னென்ன மாதிரி பண்ணா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதெல்லாம் இல்ல. ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுண்ணே. சாரிண்ணே மைக் ஆஃப் பண்ணுனே. ஓகே. அதான் பார்த்தேன், வேற யாராவது பேரலா பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தனை நாளா வந்து ஆடியன்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் அவருடைய கெரியர் தான்.
ஆடியன்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவர் போனதுக்கு அப்புறம் ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்களுக்கு உண்டான கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படங்கள் பண்ணணும். அதுல வந்துட்டு குறைநிறைகள் இருந்துன்னு சொன்னா அதையும் பொறுமையா உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு அடுத்தது அதை பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவு நாள் பண்ணிட்டாரு. இப்ப அவரோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. அதுக்கு கூட நின்றுட்டு போவோம், அவ்வளவுதான். நமக்காக இவ்வளவு நாள் பண்ணியிருக்காருல்ல, என்டர்டெயின் பண்ணியிருக்காருல்ல, என்ஜாய்மெண்ட்டா வச்சிருக்காருல்ல. நீங்க ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இதையும் எடுத்தா அது வந்துட்டு நம்மள ஒரு நாஸ்டாலஜிக்கா வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போகும். எனக்கு ஷாஜஹான் பாட்டுன்னு சொன்னா, யூத் பாட்டுன்னு சொன்னா, அந்த ஸ்கூல் டைம்ல உள்ள மெமரிஸ், அங்க பசங்களோட பண்ணது, அந்த பாட்டை வச்சு நம்ம வந்து எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஞாபகங்களா அப்படி வந்துட்டு நான் பேசுறது வந்து மிகைப்படுத்த மாதிரி இருக்கலாம். ஒரு பொக்கிஷங்கள் மாதிரி தான் வந்துட்டு எனக்கு அப்படி இருக்குது. அவருடைய அதுவும் குறிப்பாக நம்மலாம் ஒரு இது நாங்களுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு குஷி, பிரியமானலே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜஹான், யூத், தமிழன், பகவதி இந்த மாதிரியான டைம்லாம் இருக்கிறதா இல்லையா, அவரோட பாடலை கொண்டாடணும். அப்படி டிவியில போட்டா எல்லாரும் உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, அதுல ஒரு எமோஷன் இருக்கும். அதுல வந்து அது லவ்வா இருக்கட்டும், எந்தூசியாசியமா இருக்கட்டும், அதுல வந்து வெறும் கோரியோகிராஃபினா வந்து வெறும் டான்ஸ் மட்டும் கிடையாது. அவருடைய எக்ஸ்பிரஷன் இப்படிதான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போனார் அவரு. அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அந்த பாட்டுக்காக அவர் எடுத்த மெனக்கெடல், காஸ்டியூம்ஸ் ஒன்று அவர் வந்து அந்தந்த காலங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணுவார். நீ வந்து யூத்து, பிரியமானவளே, குஷி, ஃப்ரெண்ட்ஸ், பர்த்ரி அந்த டைம்ல எல்லாம் பார்த்துங்க அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னொன்னா புதுசா அந்த பசங்களுக்கு, அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் பசங்க, ஒரு ஒரு சாதாரண பசங்க கூட வந்து ஒரு இது பண்றக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணுவார் ஒண்ணு. புரியுதா இல்லையா? அவர் எந்நேரமும் வந்துட்டு ஒரு 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 லக்ஸுரி மோட்ல இருந்த ஒரு ஆள் கிடையாது. எல்லா தரப்பு ஆட்களுக்கும் இது பண்ணியிருக்காரு. ரொம்ப சாமானியனை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு படங்கள் வந்துட்டு பண்றது, அந்த மாதிரி அவருடைய பாடல்கள்லாம் வந்துட்டு இன்னும் அப்படியே வந்து கேட்கல. சரி ப்ரோ, சரி ப்ரோ, வெளில போயிட்டாரு. பக் ஆயிடுச்சு போல இருக்கு. அண்ணே கேட்கலை. இல்ல அவர் வெளில போயிட்டாரு போயிட்டாரு, அவரு. வருவாரு. நீங்க பேசுங்க, பேசுங்க. நம்ம பேசுவோமா? சரி. ஆமா, பேசுங்க. அதான் ப்ரோ எக்ஸ்பிரி ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரிதான். இப்ப நான் இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருந்து வரும்போது, இப்ப பாலிடிக்ஸ்னா இப்ப ரெண்டும் நடக்கும். நல்லதாவே நடக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜயகாந்த் சார் நம்ம நிறைய பேரை வந்து எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். சோ அதான் நானும் அது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ இவர் எதனால வரலாம்னா, மேபி இப்ப நம்ம வந்துட்டு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர்கள் எல்லாம் இப்ப ஒரு 2-3 டெக்கேட்ஸ் அப்புறமும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர் காமராஜர், எம்ஜிஆர் இந்த மாதிரி. அப்போ இவரும் என்னன்னா ஃபியூச்சர்ல ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. இப்ப ஆக்டர்ஸ்னா இப்ப ரஜினி சார் எல்லாம் அப்படியே மறந்துடுவாங்க. மேபி பாலிடிக்ஸ் வந்து இல்ல இப்பவே இதே மாதிரி ஒரு சிஎம் லெவல்ல போயிட்டு இப்பவே வந்து சில பேர்லாம் வந்து உயிரோட இருக்கும்போதே மதிக்க மாட்டாங்க ப்ரோ. சில பேர் சில பேர் உண்மை இல்ல இது இப்போ வந்து நிஜமா. சில பேர்லாம் வந்து உயிரோட இருக்கு, இவன் எதுக்கு வந்து பூமிக்கு பாரமா இருக்கான்னு சொல்றாங்க தானே. அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் இருக்காங்க. ஆனா சில பேர் மட்டும்தான் இறந்து 100 வருஷம் ஆனாலும், 150 வருஷம் ஆனாலும், 200 வருஷம் ஆனாலும் இவன் படத்துல மட்டும்தான் உதவி செய்வான், அவங்க அந்த பையன் பேசுவான். அவங்க ரூல் பண்ணும்போது மக்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணிருக்காங்க ப்ரோ, அப்பதான் அவங்கள பேசுவாங்க. இப்போ நம்ம வரலாறு நீங்க மாத்த முடியாதுல்ல. ஆனா இவர வந்து ஃபியூச்சர்ல எல்லாம் மறந்துடுவாங்க. வரலாறு நீங்க மாத்த முடியாதுல்ல. நாளைக்கு வந்து இப்போ பண்ண வந்து அடுத்த வருஷம் வந்து சிஎம் ஆயிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, ஏறிட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான். நாளைக்கு அவரு எம்எல்ஏ ஆனா கூட அவர் பேர் வந்து இன்னும் 100 வருஷம் 150 வருஷத்துக்கு இருக்கும். சரியா? அவர் எம்எல்ஏ நடிகராகி அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆனாரு, இந்த மாதிரி இவ்வளவு சேவைகள் செஞ்சாரு அப்படின்னு மக்கள் பேசுவாங்க, பண்ணுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த இதுல வந்து யாரையுமே மறந்துட மாட்டாங்க. இது அதுவும் வந்து தளபதிக்குன்னு ஆல்ரெடி வந்து ஒரு இமேஜ் இருக்கு. உள்ள வர்றப்பவே 18% ஓட்டோட உள்ள வராரு. அப்படிங்கிறப்போ வந்து அவரோட பலம் என்னன்னு நம்ம வந்து சொல்லி தெரிய தேவையில்லை. பாப்போம் ப்ரோ. அது எனக்கு அந்த ஆசை வந்து இருக்கு. இவரை வந்து நம்ம இல்லாத காலகட்டத்திலயும் வந்து இவரை வந்து நம்ம மக்கள் கொண்டாடணும் அப்படின்லாம் ஆசை இருக்கு. நமக்கு தெரிய போறது கிடையாது, அதெல்லாம் நம்ம இருந்து பார்க்க போறது கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு இதை வந்து விட்டுட்டு போகணும்.
தலைவன் வந்து செய்வாப்புல ஆமா, அது என்னன்னா ஆட்சியில வந்தாலும் அது கண்டிப்பா நல்லதா பண்ணணும். அன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வர எம்ஜிஆர் போறாரு, இவங்க காமராஜர் எல்லாம் ஆட்சி வர பண்ணனாலதான் போறாரு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், புரியுதா? இப்போ நல்லது பண்ணலன்னா அது ஆமா, இப்ப பேச மாட்டாங்க ப்ரோ. எம்ஜிஆர், நல்லது காமராஜர், பண்ணணும். பெரியாரு, அண்ணா அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆமா, இந்த அம்பேத்கர். மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஏன் வந்து நம்ம இத்தனை வருஷத்துக்கு வந்து பேசுறோம்? அவங்க கொள்கைகள், அவங்க பண்ண விஷயங்கள், அவங்க பேசின விஷயங்கள், தமிழர்களை அவங்க வந்து வழிநடத்தி எடுத்துட்டு போனது, இந்த மாதிரி விஷயத்தினால மட்டும்தானே அவங்கள வந்து இன்ன வரைக்கும் கொண்டாடுறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம இப்படி ஒரு இடத்த வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணி கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறாரு அவரு. அதனால தான் இந்த டிசிஷனே எடுத்திருப்பாரு. கரெக்டா கொண்டு போகணும், கரெக்டா வந்து மக்களோட வாழ்வியல் முறையை வந்து நம்ம வந்து மாத்தணும் ப்ரோ. சரியா? அது மாத்தினாலே வந்து அவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த அந்த விசுவாசம்னு ஒண்ணு இருக்குல்ல, நன்றி உணர்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல, தமிழர்களுக்கு உண்டான நன்றி உணர்வு, அதெல்லாம் வந்து என்னைக்குமே ஒரு 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 டைம் வந்து ஒருத்தரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன என்ன செஞ்சாலும் வந்து அதை வந்து மாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வரலாறு அப்படித்தானே. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா தளபதி வந்து ஜெயிப்பாரு. ஜெயிச்சு முன்னாடியே வந்து ஒரு சிறந்த தலைவனா தன்னை வந்து நிரூபிப்பாரு. அதே மாதிரி வந்து இன்னும் நான் இப்ப இது வரைக்கும் இருந்ததை விட இன்னும் அவர் ஆக்டிவா இருக்கணும். ஹெல்த்து இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அவர் கரெக்டா ஃபிட்னஸா வந்து மெயின்டைன் பண்றாரு. இப்பவே ஒரு 50 வயசு 51 வயசு ஆக போற மாதிரிலாம் இல்லை அவரு. அவ்வளோ ஃபுட்லேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம வந்து 51 வயசுல வந்து நம்மளால எந்திரிச்சு நடக்க முடியுமான்னு தெரியாது. 51 வயசுல நம்மளால எந்திரிச்சு நடக்க முடியுமான்னு தெரியாது. நம்மளால இந்த மாதிரி ஓட முடியுமா, ஆட முடியுமான்னு தெரியாது. அது அவரு தொழிலுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை, அது ஒரு டெடிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அவர் நினைச்சா என்ன ஃபுட்டு எவ்வளவு வேணா சாப்பிடலாம், எப்படி வேணா இது பண்ணலாம். பட் வந்து அந்த தொழிலுக்கு அவரை பார்த்து வர அந்த ரசிகர்களுக்கு வந்து இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அது இருக்காது. இருந்தாதான் அது நம்மளை அந்த ஃபிட்னஸ் ரசிப்பாங்க, இப்படி இருந்தாதான் நம்மளை ரசிப்பாங்க. ஃபேன்ஸ் என்னத்துக்கு கிண்டி கொடுத்தாலும் பாப்பாங்கன்ற மாதிரிலாம் இல்லாம அந்த மாதிரிலாம், ஆமா, அந்த மாதிரிலாம் வந்து கண்டதை மேய்ஞ்சிக்கிட்டுலாம் வந்து இருந்திருக்கலாம். அவருக்கு கிடைக்காத ஃபுட்டா, அவர்கிட்ட வந்து இல்லாத காசா? அவர் நினைச்சா எங்க வெளிநாட்டுல ஃபுட்டை ஆர்டர் பண்ணி கொண்டு வரலாம், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம். அப்படின்லாம் அவர்கிட்ட இருந்ததில்லை, அப்படிலாம் பண்ணதில்லை. அப்படிலாம் இருந்திருந்தா அவர் உடனே காமிச்சு கொடுத்துருக்கோம் அவர் என்ன பண்றாரு, என்ன செய்யறாருன்னு. ஒருத்தனை பார்த்தா தெரியாது, வயிற்ற பார்த்தா தெரியாது அவன் என்ன திங்கிறான் அப்படின்னு. என்ன திங்கிறான் என்ன குடிக்கிறான்னு தெரியாதா? அவ்வளவுதான். ஆனா வந்து இந்த தொழிலுக்கு இப்படிலாம் இருந்துதான் ஆகணும். அதை வந்து அவர் கரெக்டா மெயின்டைன் பண்ணதுனால மட்டும்தான் இப்ப இப்படி இருக்காரு. அது வந்து அவருக்கு நல்லதா போயிருச்சு. கண்டிப்பா நல்லா இருப்பாரு. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட பல வருடங்கள் மக்களுக்காக சேவையாற்றணும். எங்க ஊருக்குலாம் வருவாரு, நேர்ல பார்க்கணும், முடிஞ்சா போட்டோ எடுக்கணும். இந்த மாதிரியும் இருக்கு. நம்ம எதுலயாவது ஒரு விங்கில இருந்துதான் நம்மளும் போய் எடுத்திருக்கலாம் தான். நம்ம இதுல இல்ல. கடவுள் அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவான். ஆமா, கடவுள் அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவான். அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் கடவுளை நம்புவேன். அதனால வந்து இந்த விஷயத்துல நம்புறேன். கண்டிப்பா அந்த வாய்ப்பு வந்து அமையும் எனக்கு. அப்போ இல்ல எக்ஸ்பெரி ஒரு டைம்ல வந்து இவரை இத்தனை வருஷமா ரசிச்சுட்டு இருக்கோம், ரசிகரா இருக்கும். இவரெல்லாம் நேரம் நம்ம மீட் பண்ணிட முடியுமா அப்படிங்கறதே நடந்துருச்சு. ஓகேவா? சரி, அப்ப அவ்வளவு நாள் ஆசைப்பட்டது ஒரு நாள் மாநாடு நேர்ல பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். நேர்ல பார்த்துட்டேன். இப்ப என்ன, அவர் கூட வந்து ஒரு தூரத்துல இருந்தாச்சும் பார்த்துட்டோம். ஒரு 2 வார்த்தை பேசணும் அவர்கிட்ட. அவ்வளவுதான். அண்ணா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பிறவி பலன் அடைஞ்சிருவோம், அவ்வளவுதான். அதுதான். ஆனா அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசணும். அவர் வந்து நம்ம முகத்தை பார்க்கணும், இப்படி ஒரு ஃபேன் இருக்கானா நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவரு.
அந்த ஆசை இருக்கு எனக்கு. ம். ஏன்னா அவரை ப்ரோ ம். நண்பன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஒரு நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே, நாங்க ஒரு மட்டும் சொல்லிட்டு போறோம்னு நினைச்சேன் ப்ரோ. ம். சொல்லுங்க சொல்லுங்க. மெசேஜ் பார்த்தேன் ப்ரோ, உங்க ட்வீட் பார்த்தேன் ப்ரோ, டேக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஸோ உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு அன்புகளும் வாழ்த்துகளும் ப்ரோ. எப்பயுமே மகிழ்ந்திருங்கள், நீங்க நன்றி நன்றி. ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி அண்ணனோட பர்த்டே என்ன சொல்றது, எல்லாருமே ஃபேன்ஸ் தான், எல்லாருமே சொல்லியிருப்பீங்க, புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தலைவர் வந்துட்டு அடுத்து பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கணும், அதை நோக்கி நம்ம நகர்வோம் ப்ரோ. இதுதான் ப்ரோ. உங்களுக்கு வாழ்த்து அன்பு சொல்றதுக்கும் அண்ணனுக்கு பர்த்டே விஷயம் சொல்றதுக்கு தான் ப்ரோ வந்தேன். ஓகே ப்ரோ, நான் போயிட்டு வரேன் ப்ரோ. டாட்டா ப்ரோ. டாட்டா சுரேந்தர் ரொம்ப ப்ரோ, நன்றி, ரொம்ப எக்ஸ்பீரி ப்ரோ, நன்றி. டாட்டா, எல்லாருக்குமே டாட்டா. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அண்ணே எக்ஸ்பெரி சொல்லு. சச்சின் வந்திருக்காரு சுரேந்தர் ப்ரோ. ஆனா ஆக்சுவலி நீ சொன்ன ஒரு ஆசை இருக்கு. ஆக்சுவலி நம்ம போயிட்டு அண்ணனை கூப்பிடுறதும் அவர் வெறுமை கை கொடுக்கறதும் அது நடந்தாலே போதும். அது ரீசெண்ட் டைம்ல நிறைய டைம் கனவுல தான் நடந்துகிட்டு இருக்கு. நடக்கும் நடக்கும், எக்ஸ்பெரி கண்டிப்பா நடக்கும். ஓ ஜாவேத் சச்சின் கேக்குதா ப்ரோ? ஹலோ, கேக்குது. உன்னால இது கோஹோஸ்ட் அக்செப்ட் பண்ண முடிஞ்சா அக்செப்ட் பண்ணு. நான் கொடுத்துருக்கேன், இப்பதான் கொடுத்தேன். கேக்குதுடா சொல்லு. ரெக்வஸ்ட் எல்லாம் காமிக்க மாட்டேங்குது. அண்ணனுக்கு முதல் ஹாப்பி பர்த்டே. இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் இருக்கு. நிறைய மாறி இருக்கு. மாறாதது ஒரு சிலதுன்னா அது வந்துட்டு நம்ம அண்ணனும் அவர் மேல வச்ச பாசமும் தான். அது அந்த ஒன்லி கான்ஸ்டன்ட்னு சொல்ற மாதிரி இவ்வளவு தூரம் கூட டிராவல் பண்ணிட்டாப்ல லைஃப்ல. அது சந்தோஷத்துலனாலும் சரி, சோகத்துலனாலும் சரி, எல்லா விதத்துலயும் கூட இருந்துட்டாப்ல. அது இந்த எடிட் போடுறேன் இல்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி எடிட், உங்களுக்கே தெரியாம நீங்க எனக்கு என்னென்ன உதவிலாம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா சார்னு, அதெல்லாம் வந்துட்டு சரியான எடிட். எல்லார் வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்க்கணும் அதை. என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்திருக்காப்ல.